எனது அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய நம்முடைய பேராலய அதிபர் தந்தை மான்சிலர் ஜோலூது சாமியடிகள் அவர்களே, நம்முடைய பொருளாளர் தந்தை பேரர் திரு குழந்தை சடிகள் அவர்களே, நம்முடைய ஆர்சிஎம் பள்ளிகளின் மேலாளர் தந்தை பேரர் திரு கிளமெண்ட் சொரையாடிகள் அவர்களே, செயலர் ஜீவகன் மற்றும் உதவி தந்தை சின்னசாமி மற்றும் பங்கு பேரவை தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபையின் பொறுப்பாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், வேதியர்கள், இளமுள்ளங்கள், குழந்தை செல்வங்கள், அருள் சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் முதலாக பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசுவின் பிறப்பு விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவரும் கைத்தட்டி இந்த விழாவின் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொள்வோம். எவ்வளவு அழகான வண்ணமயமான இந்த ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை நாம் குடில் வழியாக, இந்த அலங்கார வழியாக நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் வெளியடையாளங்கள். இந்த வெளியடையாளங்கள் தான் நம்முடைய உள் மனத்தில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக இருப்பதை பார்க்கின்றோம். உலகத்திலே எந்த மனிதனின் பிறப்பும் இவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு பிறப்பாக அமைந்தது கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கும் கடந்தும் பெரும் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே, அதுதான் இறைவனுடைய வல்ல செயல். எனவே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழா 2000 ஆண்டுகளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய மறை மாவட்டத்திலே ஆயிரல்லாத நிலையிலே நாம் ஆடுகளாக இருக்கின்ற வேளையிலே இந்த இயேசுனுடைய பிறப்பின் செய்தி நமக்கு எதை அறிவிக்கின்றது என்பதை உள்ளார்ந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது, இயேசுனுடைய பிறப்பு நாம் அனைவருக்கும் பல நல்லவைகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பிறப்பாக அமைவதை பார்க்கின்றோம். The birth of Jesus is a symbol of sharing. பகிர்வு, 3 விதமான பகிர்வுகளை இந்த இயேசுனுடைய பிறப்பின் நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்கின்றோம். முதலாவதாக இயேசுனுடைய பிறப்பு இறைவனின் அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு பிறப்பு. ஷேரிங் ஆஃப் காட்ஸ் லவ். அதனால்தான் நாம் 1 யோவான் பகுதியிலே படிக்கின்றோம், கடவுள் நம்மீது அளவு கடந்த விதமாக அக்கறை கொடுக்கின்றார், அன்பு கொள்ளுகின்றார். எனவேதான் கடவுள் அன்பாக இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தாம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று 1 யோவான் 4:9 சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலிலே நாம் இயேசுனுடைய பிறப்பு தந்தையாக இறைவனுடைய அன்பை இந்த மகன் வழியாக நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றது. அப்படி என்றால் கடவுள் இந்த மானுடத்தின் மீது கொண்டிருக்கின்ற கனிவு, கரிசனை, கருணை, பரிவு, பாசம் இவைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்ற மதங்களை விட நம்முடைய மதத்திலே கடவுள் நம்மை இந்த மனித உருவிலே தேடி வந்திருக்கின்றார். The search of God's love.
மற்ற மதங்களிலே அவதாரம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய மதத்திலே இட்ஸ் நாட் அ அவதாரம், பட் இட்ஸ் எ இன்கார்னேஷன். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 6 தொடர்ந்து பவுலடியார் குறிப்பிடுவார், கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க ஒன்றாக அவர் கருதவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தனக்குரிய அந்த கடவுள் தன்மையை வலிந்து பற்றி கொண்டிருக்க விரும்பாமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். That's what Christmas means. That's what we see in the crib. மனித உருவிலே, குழந்தை உருவிலே ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். எதற்காக? தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக, தன்னுடைய கருணையை, பாசத்தை, பரிவை, அக்கறையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அன்பை தொலைத்தவர்களாக, அன்பை தேடுகின்றவர்களாக, ஆறுதலை தேடுகின்ற மக்களாக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு அவருடைய கடவுளுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் ஒன்றாக, பகிர்கின்ற ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக என்ன சொல்லப்படுகிறது? யோவான் நற்செய்தி 1:14 வாக்கு மனு உருவானார், மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். தட்ஸ் வாட் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கடவுள் நம்மை தேடி வந்தார் என்று சொன்னால் தன்னுடைய அன்பை தன்னுடைய ஒரே மகன் வழியாக நமக்கு அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார். அந்த மகன் இந்த உலகிலே பிறந்த பொழுது அன்பை, அமைதியை நமக்கு பகிர்ந்து கொடுத்தார். தட்ஸ் வாட் கிறிஸ்மஸ் மீன்ஸ். ஒரு முறை ஒரு வாட்ஸ்அப்பில் படித்து நினைக்கிறேன், ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் டிவி போட பார்க்கின்றார். சரி, நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது அது சரியாக வேலை செய்யவில்லை, ஆன் ஆகவில்லை. என்னவென்று பார்க்கின்றார்கள். வெளியிலிருந்து அதற்குரிய ஆளை அழைத்து வந்து அதை பழுது பார்க்கின்ற பொழுது அவர் அந்த டிவியிலிருந்த பின்பக்கமாக திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த டிவியின் பின்னாலே பல ரொட்டி துண்டுகள் இருந்ததை அவர் பார்த்தார். அதனால் தான் அந்த டிவி அது வேலை செய்யாமல் இருந்தது. இதை பார்த்து எப்படி இந்த ரொட்டி துண்டு இந்த டிவிக்கு பின்னால் வந்தது என்று தந்தைக்கு தெரியவில்லை. தன்னுடைய மகனிடத்தில் கேட்கின்றார். அவன் சொன்னான், நான் தான் அந்த ரொட்டி துண்டுகளை வைத்தேன், அப்பாவுக்கு கோபம் வந்து விட்டது, உன்னால் தான் இந்த டிவி கெட்டுவிட்டது என்று அவரை அடைக்க போனார். அப்பொழுது மகன் சொன்னான், அப்பா கொஞ்சம் கேளுங்கள், நான் ஒரு முறை இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்தேன். அதிலே குழந்தைகள் சாப்பிட ஒன்றுமில்லாமல் ஒட்டிய வயிறும் குழி விழுந்த கன்னங்களாக, பரட்டு தலைகளாக அவர்கள் உணவிற்காக ஏங்கி இருப்பதை நான் பார்த்தேன். குப்பை தொட்டிகளிலே அவர்கள் இருப்பதை, உண்பதற்காக துடிப்பதை நான் பார்த்தேன். எனவே தான் அவர்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய ரொட்டி துண்டை தினமும் அந்த டிவியில் அவர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து நான் வைத்தேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த பெற்றோர்கள் அவனிடத்திலே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டார்கள். மகனே, நாங்கள் தவறு செய்து விட்டோம். உனக்கு இருக்கின்றது அக்கறை, உனக்கு இருக்கின்றது அன்பு, கரிசனை, கருணை எங்களிடம் இல்லாமல் போய்விட்டதே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பிறந்தது தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக, மக்கள் மீது கொண்ட அந்த கருணையும் கரிசனையும் பாசமும் பரிவையும் அக்கறையையும் பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கின்றார். அழகான இந்த பாடலை பாருங்கள். 1000 பிறவிகள் நான் எங்கு எடுத்தாலும் உன்னுடலை சுமைத்திட போதாதையா, என் இயேசுவே என் தெய்வமே, ஏழையாய் உணவாய் வந்தவரே, வா தேவா வா, என் உள்ளம் எழுந்து வா, வா தேவா வா,
என் உள்ளம் எழுந்து வா. எளியவர் உள்ளங்கள் உழைத்திடும் வேளை எரிந்திடும் தீபம் நீதானையா. என்றும் அழுபவர் குரலில் எழுந்திடும் ஓலம் கேட்டிட எழுவதும் நீதானையா. எங்கள் துயரத்தில் ஆறுதல் ஆனவரே, சுமைகளை தாங்கிட வந்தவரே, உணவாய் வந்தனையோ. வா தேவவா, என் உள்ளம் எழுந்து வா. வா தேவவா, என் உள்ளம் எழுந்து வா. ஆயிரம் பிறவிகள் நான் இங்கு எடுத்தாலும் உன்னுடலை சுவைத்திட போதாதையா. என் இயேசுவே, என் தெய்வமே, ஏழையின் உணவாய் வந்தவரே, வா தேவவா, என் உள்ளம் எழுந்து வா. ஆயிரம் பிறவிகள் நான் எடுத்தாலும் அந்த ஆண்டவரின் உடலை சுவைக்க எனக்கு வாழ்நாள் போதாதையா. ஏழையின் வடிவிலே வந்தவரே, ஏழையின் அழுகுரலை கேட்பவரே, என் உள்ளம் வா. உன்னை போல் நான் பிறருடைய அழுகுரலை கேட்டு எல்லோரையும் அன்பு செய்ய எனக்கு வரம்தா என்று இன்றைக்கு நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே 1 யோவானில் சொல்லுகின்றார், கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். எனவே God has come in search of us to share His love, His kindness, His care. அக்கறையும் கனிவும் கரிசனையும் பாசத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். இரண்டாவதாக, கடவுள் நம்மை தேடி வந்தது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக, டு ஷேர் இஸ் ஜாய். ஒரு முறை நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்றேன். ஒரு குழந்தை பெட்டி எடுத்துக்கொண்டது, சாக்லேட் இருந்தது. ஃபாதர், டுடே இஸ் மை ஹாப்பி பர்த்டே ஃபாதர், ப்ளீஸ் டேக் ஒன் சாக்லேட். அவ்வளோ சந்தோஷமாக கொடுத்தது. பிள்ளைகளுக்கு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய மகிழ்ச்சியை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த குழந்தை உள்ளம், வெள்ளை மனம், பிள்ளை மனம், அதை நாம் தொலைத்து விட்டோம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு குழந்தையாய் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்று சொன்னால் மகிழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக. அதனால்தான் அந்த வானதூதர்கள் இடையர்களுக்கு பார்த்து சொன்னார்கள், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்ற மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்துள்ளார். லூக்கா 10:11. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு பிறக்கின்ற பொழுது இந்த மகிழ்ச்சி செய்தி யாருக்கு கிடைத்தது? பணக்காரனான ஏரோதுக்குவா, அல்லது யூதர்களுக்கா, அல்லது பரிசேயர்களுக்கா? இல்லையே. அங்கு சாமக்காவல் காத்து கொண்டிருந்த அந்த இடையர்களுக்கு, ஏழை எளிய அந்த இடையர்களுக்கு இந்த மாபெரும் மகிழ்ச்சியோடு நற்செய்தி கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, God has come in search of us to share His joy and love. தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக. அன்னை மரியாள் தான் இறைவனுடைய தாய் என்று கேள்விப்பட்டவுடனே அவள் ஓடி செல்லவில்லை. மாறாக, உன்னுடைய உறவினாலும் எலிசபெத்திற்கு 6ஆம் மாதம், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லியே அந்த வார்த்தையை நம்பி அவள் ஓடி சென்றாள். எதற்காக? எலிசபெத்தை கண்டு அவளுடைய மகிழ்ச்சியிலே இவள் பகிர்ந்து கொள்வதற்காக ஓடி சென்றாள். அவளுடைய வார்த்தையை கேட்டுடனே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று லூக்கா 1:44 சொல்லப்படுகின்றது. உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்றே என்று பாடுகின்றாளே. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை தேடி வந்தது தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக. அப்படி என்றால் நாமும் நம்முடைய மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், பிறருடைய மகிழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படி இல்லையே. அடுத்தவர் மகிழ்கின்ற பொழுது நாம் அழுகின்றோம், அடுத்தவர் சிரிக்கின்ற பொழுது நாம் அழுகின்றோம், அடுத்தவர் அழுகின்ற பொழுது நாம் சிரிக்கின்றோம். ஏன்?
அதுதான் இந்த மனித நிலை. அடுத்தவர் அழுகின்ற பொழுது அவர்களோடு அழ வேண்டும், அடுத்தவர்கள் சிரிக்கின்ற பொழுது அவரோடு நாம் சிரிக்க வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்துவத்தின், இந்த கிறிஸ்து பிறப்பின் ஒரு செய்தி. God has come in search of us to share His joy. மாபெரும் மகிழ்ச்சி நற்செய்தியை அவர்களுக்கு கொடுத்தார். அன்னை மரியாள் தன்னுடைய மகிழ்ச்சி அல்ல, எலிசபெத்தினுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் அவருடைய மகிழ்ச்சி அவருடைய வயிற்றுள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ள வைத்தது. மூன்றாவதாக, இறுதியாக, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வந்தது எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து தன்னுடைய உறவை பகிர்ந்து கொள்ள, டு ஷேர் இஸ் ரிலேஷன்ஷிப். தன்னுடைய உறவை பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். அதனால்தான் அந்த மூன்று ஞானிகள், இந்த மூன்று ஞானிகள் யார்? புறவினத்தார்கள், the pagans, the Gentiles. They were not the Jews. கீழ்த்திசை ஞானிகள். ஆனால் ஏதோ ஒரு நட்சத்திரம் தோன்றியிருக்கின்றது, பெரிய ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள் ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து பல திசையிலிருந்து வருகின்றார்கள், ஒன்றாக சந்திக்கின்றார்கள். ஆனால் ஏரோது மன்னனுடைய அரண்மனைக்கு செல்லுகின்ற பொழுது தடை ஏற்படுகின்றது. இருந்தாலும் மீண்டுமாக அந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டு அவர்கள் அந்த இயேசு பிறந்த குகையின் முன்னால் நிற்கின்றார்கள். உள்ளே பார்க்கின்றார்கள், குழந்தை பிறந்திருக்கிறது. மாபெரும் அரசராக விளங்கப் போகின்றவரை நினைத்து அவர்கள் தெண்டனிட்டு வணங்கி தங்களுடைய பரிசுகளை அங்கே வைத்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை தேடி வந்தது இப்படிப்பட்ட புறமிடத்து மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், புறந்தள்ளப்பட்ட மக்கள், இவர்களைத்தான் ஆண்டவர் தேடி வந்து அனைவரையும் ஒன்றாக அங்கு அழைத்து வருகின்றார். திஸ் இஸ் வாட் அவர் போப் பிரான்சிஸ் tells us today. The Synodal Church, 1000 மன்றம், இதுவரையிலும் 1000 மன்றமாக இருந்தது, இன்றைக்கு மக்கள் மன்றமாக உருவெடுக்க வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். 3,000வது ஆண்டு ஆயர்களுடைய மாமன்றம் அல்ல, ஆயர்களுடைய திரு அவை அல்ல, மாறாக பொதுநிலையினுடைய திரு அவையாக இருக்க வேண்டும். இங்கே பொதுநிலை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். இது பொதுநிலைக்கான திரு அவையாக இருக்க வேண்டும். அது மக்களின் மாமன்றமாக இருக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக அறிவுறுத்துகின்றார். அதைத்தான் இந்த 21, 24 வரை நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இனி ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, வேற்றுமைகள் கிடையாது, பணக்காரன் ஏழை, இருப்பவன் இல்லாதவன் என்றெல்லாம் இனி கிடையாது, படித்தவன் படிக்காது என்பதெல்லாம் கிடையாது. மாறாக நாம் அனைவரும் ஒரே நிலையிலே, ஒரே தளத்திலே பயணம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்து இயக்க திருவையாக நாம் பயணிக்க வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அங்கு எல்லா மக்களும் வர வேண்டும். இந்துக்கள், பிறமர சகோதரர்கள், பிரசபை சகோதரர் எல்லோரும் அந்த திரு அவையிலே ஒன்றாக இருக்க வேண்டும். அது 3,000வது திரு அவையாக, ஆண்டின் திரு அவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதனுடைய காட்சி தான் இந்த குகையிலே நாம் காணுகின்றோம். இடையர்கள் வந்தார்கள். யூத சமூகத்திலே கடைநிலையில் இருந்தவர்கள் இடையர்கள், புற ஞானிகள், புறவினத்த ஞானிகள், பேகன்ஸ், இவர்களும் அங்கு வந்தார்கள். அதுதான் உண்மையான திரு அவை. The Synodal Church is that the cave of Jesus manger. இயேசு பிறந்த அந்த மானிடை குடில் தான் இன்றைக்கு மக்களுடைய திரு அவையாக ஒரு அடையாளமாக இருப்பதை பார்க்க. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முறை நான் நேற்று தினம் முன்தினத்திலே குடியாத்தம் சென்றிருந்தேன். அங்கு ஒரு இந்து சகோதரர் தன்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியிலே சொன்னார், இந்த உலகிலே எல்லோரும் கொண்டாடுகின்ற ஒரே திருவிழா இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா என்று சொன்னார். எதற்காக? கடவுள் மனித உரு எடுத்து எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எல்லா மக்களும் அமைதியாக இருக்க வேண்டும், எல்லா மக்களும் சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கடவுள் மனிதனாக பிறந்தார், குழந்தையாக பிறந்தார்.
இது வேற எந்த சமயங்களும் அல்ல, கிறிஸ்துவ சமயத்தில் மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்லி அவர் வாழ்த்தினார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எல்லா மக்களும் கொண்டாடுகின்ற ஒரு பெருவிழா இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா. அப்படி என்றால் நம்முடைய திரு அவை, இந்த சினடல் சர்ச், இந்த மக்கள் மன்றம் நாளைக்கு இந்த 3,000வது ஆண்டிலே எல்லோரையும் அழைத்து வருகின்ற, எல்லோருக்கும் பங்கு கொடுக்கின்ற, எல்லோரும் நடந்து செல்லுகின்ற ஒரு திரு அவையாக இது இருக்க வேண்டும். அதற்கான இந்த அடையாளம்தான் இந்த இயேசு பிறப்பின் குடில். எனவே நாம் அனைவரும் அந்த குடிலில் சென்றுகிற பொழுது அங்கு பேதமின்றி, வேறுபாடின்றி, ஏற்ற இறக்கமின்றி எல்லோரும் சமம் என்ற நிலையிலே நாம் அந்த குழந்தையை சந்திக்க வேண்டும். எல்லோரையும் அழைத்து வாருங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளை மட்டுமல்ல, உங்களுக்கு குடும்பங்களை மட்டுமல்ல, எல்லோரையும் அழைத்து வாருங்கள். ஆண்டவரும் அழைத்து வாருங்கள். ஞானிகள் வந்தார்கள், இடையர்கள் வந்தார்கள். மாபெரும் மகிழ்ச்சி நற்செய்தி கொடுக்கப்பட்டது. உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை, உலகில் நம்மனதோருக்கு அமைதி. அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் பெறுகின்ற மக்களாக நாம் வாழ்வோம். அது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் ஒரு நற்செய்தியாக நமக்கு அமைய வேண்டும் என்று உங்களை மீண்டுமாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கு இறை ஆசிரியையும் உங்களுக்கு இறைவனுடைய அருளையும் தந்து நான் இந்த திருப்பலியிலே உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நம்முடைய மறை மாவட்டத்திற்காக ஜெபியுங்கள். விரைவில் நமக்கு நல்ல ஒரு ஆயன் கிடைத்து நம்முடைய மறை மாவட்டத்தை இந்த 3,000வது திருஅவையில் வழிநடத்த வேண்டும், நம்மை எல்லாம் ஒன்று சேர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.